ஹாய் சொல்லுங்க. ஹாய், நான் தான் உங்கள் சத்யா பாண்டி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பார்க்குறோம் அப்படின்னா, கொல்லிமலையில் உள்ள வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா போர்டு தெரியும். தமிழ்நாடு அரசு வனத்துறை கொல்லிமலை வனச்சரகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்குப்பாறைப்பட்டி. இதுதாங்க நம்மளுடைய வியூ பாயிண்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். இங்க என்னென்ன சுற்றுலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி சூழல் சுற்றுலா குழு கொல்லிமலை வனச்சரகம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போர்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சீக்குப்பாறைப்பட்டி வியூ பாயிண்ட். வாங்க நம்ம அப்படியே உள்ள போய் சுத்தி பார்க்கலாம். வாங்க அப்படியே நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கெல்லாம் கார்ஸ் எல்லாம் நிறைய நிக்குது. அப்படியே நம்ம சுத்தி பார்த்துட்டே போகலாம். இங்க இப்போ பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைகள் எல்லாம் தெரியும். வாங்க நம்ம அப்படியே அந்த மலைகளை பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா தெரியுதுங்களா கொல்லிமலை வியூ பாயிண்ட். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க எவ்வளவு பெரிய மலை பக்கத்துல இருக்குன்ட்டு. இங்க பாருங்க இங்க இருந்து சுத்தி கீழே பார்த்தோம் அப்படின்னாவே நிறைய ஊரெல்லாம் தெரியும். அப்படியே க்ளோஸ் அப்படியே இந்த பக்கம் க்ளோஸ் காமிங்க. இங்க வா இந்த பக்கம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா இயற்கை காட்சிகளோட மலை எவ்வளவு பக்கத்துல இருக்குன்ட்டு பாருங்க. தெரியுதா? சோ இந்த பக்கம் பாருங்க மலைகள் இருக்கு. பக்கத்துல மலைகள் எல்லாமே இருக்கு. இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் சைடு இருக்கக்கூடிய அந்த ஊர் எல்லாமே இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியும். இது ஃபர்ஸ்ட் இன்னும் அந்த பக்கமெல்லாம் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு காஃபி கடை வச்சிருக்காங்க. இந்த கடையில பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி எல்லாம் இருக்கு. தண்ணி பாட்டில் வச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த கடையில இருக்கு. நான் உள்ள போயிட்டு வந்துட்டு அப்புறமா அவங்க கிட்ட கேட்கலாம். இங்க பாருங்க இங்க வந்துட்டு இங்க மூலிகை சூப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வச்சிருக்காங்க. இங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி சூப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டீங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க இங்க இருக்கக்கூடிய இந்த கடையில. அது மட்டும் இல்லாம இங்க வந்து காஃபி எல்லாம் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. சரி வாங்கலாம். நம்ம இப்ப எங்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா நிறைய அந்த மேல ஹைட்டா நின்றுட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு வெயில் இருக்கா ரொம்ப அடிக்காத அளவுக்கு நம்மளுக்கு இங்க வச்சிருக்காங்க. ஸோ இது வழியா நம்ம நடந்து உள்ள போறோம் வியூ பாயிண்ட்டுக்கு. நடந்து நம்ம உள்ள போகலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ரெஸ்ட் ரூம் பக்கத்துல இருக்கு. இங்க பாருங்க இங்க ரெஸ்ட் ரூமும் வசதி இருக்கு. ஸோ அப்படியே நம்ம உள்ள போகலாம். உள்ள போயிட்டு நம்ம அங்க போய் பார்க்கலாம். வாங்க நம்ம வியூ பாயிண்ட் போய் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் எல்லாம் டூரிஸ்ட் எல்லாம் நிறைய வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நாமளும் வியூ பாயிண்ட சுத்தி பார்க்கலாம். வாங்க வியூ பாயிண்ட ஃபுல்லா பார்க்கலாம். இங்க சுத்தில காமிங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இங்க இருந்து மேல ஹைட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஆனா இங்க என்னன்னு தெரியல, லாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன ரீசன்னால தெரியல, லாக் பண்ணிருக்காங்க. நம்ம இங்க இருந்து பார்க்கலாம். இன்னும் மேல இருந்து ஹைட்ல இருந்து பார்த்தா இன்னும் சூப்பரா தெரியும். ஸோ மேல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம மேல ஏற முடியாது. ஸோ அதனால நம்ம இங்க இருந்து நம்ம கீழே பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இங்க வந்து பாருங்க எவ்வளவு அழகா வியூ பாயிண்ட்ல இருந்து நம்ம பாக்குறோம். கீழே ஃபுல்லா அந்த மலை ஃபுல்லாவே பார்க்காங்க. நம்ம வீடு அங்க இல்லடா, இங்க இருக்கு. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னாவே தெரியும் நாமக்கல், அதுக்கப்புறம் சேந்தமங்கலம், சோ அந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா ஊருமே இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். ரொம்ப அழகா இருக்கா. நம்ம வியூ பாயிண்ட் அப்படியே இந்த பக்கம் சுத்தி காமிங்க.
வந்து பாரு பிரதி வீடியோ எடுக்கணும். நாங்க வர எவ்வளவு மழை அழகா இருக்கா இருக்கு. பக்கத்துல தெரியுதா மலைகள்லாம்? அப்படி இங்க பார்த்தா பிளைட்ல மேல இருக்கிற மாதிரி இருக்குமே. மேல ஏறக்கூடாது, மேல ஏறக்கூடாது, கீழே எவ்வளோ மேல இருக்கிறாரு. எவ்வளோ ஹைட்ல நம்ம இருக்கோம் பாத்தீங்களா? எவ்வளோ ஹைட்ல நம்ம மேல இருக்கு. நம்ம வீடு எவ்வளோ ஹைட்டுக்கு மேல இருக்கு பாரு. இந்த பக்கம் பாரு. வாங்கி தரேம்மா. இந்த இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேல போக முடியாது, அதனால கீழே உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு சண்டேங்கிறதுனால நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க. ஸோ இன்னும் ரொம்ப கும்பலா இருக்கும். இது பாத்தீங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் போனா இங்க வந்து ரொம்ப க்ரௌடா இருக்கும். நிறைய டூரிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. இங்க பாருங்க, மேல எவ்வளவு பேர் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? நான் இங்க வருங்க, நம்ம டூரிஸ்ட் எல்லாம் மேல ஏறி உட்காந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ அங்க பக்கத்துல வந்துட்டு டவர் இருக்கு. அது என்ன டவரு? ஏர்டெலா, பேசலா, வோடஃபோன் டவரா? ஸோ அது வந்து வோடஃபோன் டவரு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதா இவ்வளவுதாங்க நம்மளுடைய வியூ பாயிண்ட். ஸோ கொல்லிமலை சீக்குபாறைப்பட்டி வியூ பாயிண்ட் இதுதாங்க, அவ்வளவுதான். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா அம்மா வந்துட்டு பலாப்பழம் வச்சிருக்காங்க, அன்னாசி பழம் வச்சிருக்காங்க, அப்புறம் வாழைப்பழம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவோம். நம்ம சூப் வைங்களா? ஸோ இந்த கிழங்கு எடுத்துட்டு போய் நம்ம சூப் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சளிக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா நீங்க கொல்லிமலைக்கு வந்தீங்க அப்படின்னா வியூ பாயிண்ட்ல இந்த கிழங்கு எல்லாமே இருக்கு. நீங்க கண்டிப்பா வாங்கிட்டு போய் சூப் வச்சு சாப்பிட்டு பாருங்க. நீங்க டீ இது மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அம்மா வந்துட்டு உங்களுக்கு டீ வச்சு கொடுப்பாங்க. இங்க பாருங்க அன்னாசி பழம். இதுதாங்க கடையோட அம்மா. ஹாய் சொல்லுமா, ஹாய் சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க கொல்லிமலைக்கு வந்தீங்க அப்படின்னா இங்க விளையக்கூடிய பழங்கள் எல்லாத்தையுமே நீங்க வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க. எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். எல்லாமே இயற்கையா கிடைக்கக்கூடியது. சோ இது எல்லாமே இயற்கையாவே இங்க இருக்கு, விளையக்கூடிய பழங்கள் தான் இது எல்லாமே. சோ இந்த அன்னாசி பழத்துல இது பாருங்க, இது வந்துட்டு முள்ளு இல்லாத பழம். இது வந்துட்டு அதிகமா முள்ளு இருக்காது, இதுவும் டேஸ்டா இருக்கும். இது ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கொஞ்சம் முள்ளு இருக்கக்கூடிய பழம். ஸோ அன்னாசி பழத்துல 2 வெரைட்டி இருக்கு. இது வந்து முள்ளு இருக்கக்கூடியது, இது வந்து முள்ளு இல்லாத பழம். ஸோ ரெண்டுமே நல்லா டேஸ்டா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எந்த பழம் வேணுமோ அந்த பழம் நீங்க வாங்கி கூட நீங்க சாப்பிடலாம். இங்க இருக்கக்கூடிய இது வந்து பலாப்பழம். இது வந்துட்டு பழத்துக்கு தகுந்த ரேட்டு. இது பெரிய சைஸ் பழம்னா அதுக்கு ஒரு சின்ன ரேட்டு, சின்ன சைஸ். அவ்வளோதாங்க நம்ம வீடியோ. பாய்.